அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்திய சூழ்நிலையில் அவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக புக்தியும் சக்தியும் ஒன்றிணையும் இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இனி தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சக்தியும் புக்தியும் ஒன்றிணையும் தருணமாக அமைகிறது. ஒருவனிடம் மிக வலுவான ஆற்றல் இருக்கும்போது அவனுக்கு நிறைந்த மதிநுட்பமும் கிடைத்தால் அந்த பணியை எப்படி செய்து முடிப்பான் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் இந்த வேளையில் புதன் மற்றும் செவ்வாய் இணைவதால் ஏற்படுகிறது. ஏனென்றால் மங்களக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மகர ராசிக்காரர்களின் அதிபதியாக, உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துவார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் மிக வலுவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அவருடன் இந்த வேளையில் புத்தியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இணைகிறாருங்க. புதன் இணையும் தருணம் என்பது புக்தியும் சக்தியும் ஒன்றிணைவதால் மிக சிறப்பாக தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறப்பதோடு உங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் அறிவின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அறிவு, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவராக பார்க்கக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் விளம்பரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் காரிய தடையின்றி உறுதியாகவே சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் புதன் மற்றும் செவ்வாய் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இணைந்திருப்பது நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் மற்றும் புதனின் மீதும் வலுவாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் தோன்றுவதால் அதிலும் குறிப்பாக புத சூரிய யோகம் உட்பட பல யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக உங்களுக்கு கைகூட போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி புதனும் சரி இந்த இடத்தில் வலம் வருவது என்பது மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாகவே உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் அமர்ந்து தனது சொந்த ராசியான
4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். தனது இடத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த ராசியை வலுவாக பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல மங்களகரமான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரணங்களால் தடைபட்டிருந்த பல காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் பெரிய அளவுல காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக புத்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய மதிநுட்பம் வலுவாக கிடைப்பதால் மிக எளிதில் காரிய வெற்றியை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கலாம். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் மங்களகாரகரான செவ்வாயும் வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிய முடியும். மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மாணவர்கள் இந்த தருணத்தில் போட்டியில் பங்கு பெறும் போது பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை முழுவதும் வெளிக்கொணரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் அதன் தாக்கத்தையும் விளைவுகளையும் அறிந்து செயல்படுவதால் பெரிய அளவிலான சிக்கல்களை கூட எளிதில் தவிர்ப்பதோடு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே அற்புதமாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் புக்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் பெண்மணிகள் மிக நுட்பத்துடன் பல பணிகளை செய்து முடித்து வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்றவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.